இல்ல இதுல எடப்பாடி அந்த இடத்துல பிரசன்ட் ஆகாததும், அதே போல இந்த நடவடிக்கையெல்லாம் வைத்து அவர் குழப்பத்தில் இருக்கிறாரா? வருத்தத்தில் இருப்பாரா? இல்ல இதையெல்லாம் எரிச்சலூட்டும் விதமாக அவர் பார்த்திருப்பாரா? அல்லது நிச்சயமாக அவருடைய இவர்கள் எண்ணப்பாடு என்னவா மாறப்போகுது சார்? இல்ல அவர் ஏன்னா டிசைடிங் கடைசியா எடப்பாடி தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான். நான் அதை மறுக்கவில்லை. அதே நேரம் அவர் தன்னிச்சையாக விஜய் வரும் வரை காத்திருப்பேன் என்று முடிவெடுக்க முடியாது. இல்ல அவர் விஜய் வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன், விஜய்க்காக காத்திருக்கேன்னு எந்த இடத்துலயுமே எந்த அதிமுக இடத்துலயுமே யாருமே சொல்லல. சொல்லல, எந்த இடத்துலயுமே சொல்லவில்லை. ஆமா. ஆனால் விஜய் தரப்புக்கு தூது விட்டு இவர்கள் பேச்சுவார்த்தை அதிகாரபூர்வமற்ற வகையில் மேற்கொண்டார்கள் என்பது ஊடகவியலாளர்கள் பலருக்கும் தெரியும், நான் உட்பட. அவர்கள் யாரோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்பதை உங்களுக்கு அளித்த நேர்காணலிலேயே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். உங்கள் நிறுவனத்திற்கு விஜய் அவர்களுடைய இரண்டாவது மாமா அவரோடு தொடர்பு கொண்டு இவர்கள் பேசி வந்தார்கள் என்று நான் சொன்னேன். ஆக அந்த கூட்டம், பொதுக்குழு கூட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த அதிமுக தரப்பு தான் என்று உணர்த்துகிற வகையிலே அங்கே சில கருத்துக்கள் பேசப்பட்டன. அதை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. ஒரு 40 சீட்டுகளுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை என்று திரு ஆட வர்ஜினா கூறினார். அதே போல ஆட்சியில் பங்கு என்பது மீண்டும் ஒரு முறை உணர்த்தப்பட்டது. விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது அந்த பொதுக்குழுவில் பேசப்பட்டது. ஆகவே அது அதிமுக இது அந்த கூட்டம் முடிந்த பிறகு மிக முக்கியமாக தமிழகத்தின் புகழ்பெற்ற தொலைக்காட்சிகளில் ஒன்றாக விளங்குகிற தந்தி தொலைக்காட்சிக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அளித்த பேட்டி, அது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய பேட்டி. விஜய் தலைமையில் தான் கூட்டணி அமையும் என்பதை நான் விஜயிடம் பேசிய வகையில் நான் உணர்கிறேன். அவருடைய இந்த நிலைப்பாட்டில் ஒருவேளை மாற்றம் வருமானால் ஜனவரி மாத வாக்கில் தான் வருமே தவிர அதற்கு முன் வர வாய்ப்பில்லை. சொன்னவர் யார்? அவருக்கு ஆலோசனை கூற அவரால் விரும்பி அழைக்கப்பட்ட அவரது நண்பர் என்று அவர் மதித்த பிரசாந்த் கிஷோர் சொன்னார். அதுக்கு பிறகு ஒரு அறிக்கையெல்லாம், அந்த அறிக்கை அவரை குறித்ததல்ல என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நான் பேசிய போது தெரிவிக்கப்பட்டது. ஒரு ஊடகவியலாளராக அதிகாரபூர்வமற்ற வகையில் பேசிய போது சிலர் ஊடக விவாதங்களில் பங்கேற்கிறார்கள். அவர்களில் தமிழக வெற்றி கழகத்தால் அங்கீகரிக்கப்படாதவர்களும் தாவேகா பிரதிநிதியாக பேசுகிறார்கள். அதைத்தான் நாங்கள் ஏற்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். தாவேகாவுக்கென்று சில செய்தி தொடர்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாமல் சிலர் தாவேகா என்று போகிறார்கள். இதன் மூலம் அவர்கள் கூறுவதெல்லாம் கட்சியின் கருத்தாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கக்கூடாது. எங்களுடைய அதிகாரபூர்வமாக நாங்கள் அனுப்புகிறவர்களை கருத்தை தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்களே தவிர டிவியில் போய் உட்கார்ற ஸ்போக்ஸ் பர்சனுக்கு சொல்லப்பட்டதும் பிரசாந்த் கிஷோருக்கு சொல்லப்பட்டது அல்ல.